இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மொத்தத்தில் வேதத்தில் 39 ஓமைகள் 4 சுவிசேஷங்களிலும் சேர்ந்து காணப்படுகின்றன. இதில் 26 ஓமைகளை லூக்கா விளக்கியுள்ளார். 17 ஓமைகள் வேறெந்த சுவிசேஷ நூலிலும் குறிப்பிடப்படாதவைகளை இவர் இங்கே எழுதியிருக்கிறார். மொத்தம் 39 ஓமைகள், அதில் 26 ஓமைகளை இவரே பேசியிருக்கிறார். அதில் 17 ஓமைகள் வேறெந்த சுவிசேஷ நூலிலும் குறிப்பிடப்படாததை சொல்லியிருக்கிறார். 20 ஓமைகளை மத்தேயு அவர் எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். 9 ஓமைகளை மார்க் எழுதியிருக்கிறார். யோவான் ஒரு ஓமையையும் கூட அவர் குறிப்பிடவில்லை. அப்படியாக இந்த சுவிசேஷ நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்துல விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து பார்க்கிறோம். ஏற்கனவே இவைகளை குறித்து நாம் மத்தேயுவிலே தெளிவாக பார்க்கிறோம். ஆனாலும் இங்கே ஒரு சில வித்தியாசமான வசனங்களை இங்கே லூக்கா பயன்படுத்துகிறதை மாத்திரம் பார்க்க முடியும். வசனம் 5 வழியருகே விழுந்து மிதி உண்டது என்று போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 4 விதமான மனம் அல்லது 4 விதமான மனநிலை கொண்ட மக்கள், இருதயத்தை 4 விதமான இருதய நிலையை கொண்ட மக்களை குறித்து இயேசு தன்னுடைய பிரசங்கத்திலே பயன்படுத்துகிறார். வழியருகே விழுந்த விதை என்று சொல்லி அப்படிப்பட்ட மனநிலை கொண்ட மக்கள், அதனைத் தொடர்ந்து மணல் இல்லாத கற்பாறை நிலம் போல காணப்படுகிற கடினமான இருதயத்தை கொண்ட மக்கள், அதனைத் தொடர்ந்து முள்ளுள்ள இடங்களிலே இருக்கக்கூடிய நிலம், அப்படிப்பட்ட மனநிலையை கொண்ட மக்கள், நல்ல நிலமாக இருக்கக்கூடிய இருதயத்தை கொண்ட மக்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ஆனால் இதில் லூக்கா கொஞ்சம் வித்தியாசமாக வழி அருகே விழுந்து மிதி உண்டது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மிதி உண்டதை ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். வசனங்கள் விதைக்கப்படும் பொழுது இன்றைக்கு அநேகர் அதை அவமதிக்கிறவர்களாக, அந்த வசனத்தை வெறுப்போடு கூட கேட்கிறவர்களாக, இதெல்லாம் எங்களுக்கு எதுக்குங்க, வசனம் வாக்குத்தத்தெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, உலக பிரகாரமான உழைப்பை நாங்கள் நம்புகிறோம், இந்த சும்மா சோம்பேறித்தனமாக இருக்கிறது போல ஆண்டவர், விசுவாசம், பரலோகம் இப்படின்லாம் சொல்லி நித்திய ஜீவன் என்றெல்லாம் பேசுகிறீர்கள் என்று சொல்லி வசனத்தை, அதாவது உலக பிரகாரமான பொருட்களை விட ரொம்ப கேவலமாக நித்திய ஜீவனை மதிக்கிறவர்களாக காணப்பட்டால், அதாவது ஒரு வாலிபன் இயேசுவினிடத்தில் வரும்பொழுது மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்த போதிலும் கூட அவனிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவர் உன்னிடத்தில் உள்ளவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன பொழுது உலக பிரகாரமான ஆஸ்தி அவனுக்கு பெரிதாக இருந்தது. அவன் கேட்டு வந்ததை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தான் வந்தான். ஆனால் ஒரு தராசில் நித்திய ஜீவனையும் ஒரு தராசில் அங்கே உலக பிரகாரமான ஆஸ்தியையும் வைத்து பார்த்துட்டு நித்திய ஜீவன் அவனுக்கு குறைவாய் காணப்பட்டது போல இருந்ததுனால அவன் துக்கத்தோடு கூட மனமடிவாகி திரும்பி போய்விட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனங்களை அவனிடத்தில் பேசும்பொழுது அதை அவமதித்து செல்லுகிறான். இது விழுந்து மிதி உண்டது. இன்றைக்கு அநேகர் வசனங்களை ஒரு காதில் கேட்டுட்டு இன்னொரு காது வழியாக விட்டுறாங்க. அந்த வசனங்கள் உடனே ஆகாயத்து பறவைகள் எடுத்து போட்டுருச்சுன்னு சொன்னால் அடுத்த நாள் அந்த வசனங்கள் ஞாபகமே இருக்காது. அது அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்யாது. அவமதிக்கிறதுனால ஆண்டவர் மீண்டும் கிரியை செய்கிறதற்கு அந்த வசனத்துக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கறதில்லை. அதை இங்கே லூக்கா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அங்கே 6ஆம் வசனத்தில் மண் ஆழமாக இல்லாத போதே என்கிற காரியம் வலியுறுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். அதிகமாக அது மத்தேயில் சொல்லப்படுகிறது. மண் ஆழமாக இல்லைன்னு சொல்லி, ஆழம் இல்லாத மண்ணில் ஈரப்பதம் இருக்காது. இங்கே இவர் ஈரமில்லாத மண் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இருதயத்தில் ஈரமே இல்லாத ஆட்களை போல இருக்கிறவர்களுடைய அந்த உள்ளத்தில் வசனங்கள் விதைக்கப்பட்டாலும் அது சீக்கிரத்தில் வளர்ந்து காய்ந்து போயிடும். கடினமான இருதயங்கள், கல்லான இருதயங்கள் எடுத்து போடப்பட்டு சதையான இருதயங்கள் இருக்கணும். ஈரம் இல்லாததற்கு காரணம் மண் இல்லை, அதனால் வேறு இட முடியல அப்படிங்கிற காரியத்தை இங்கே லூக்கா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தில் கூட ஒரு காரியத்தையும் சேர்த்து சொல்லுகிறார். மத்தேயுவில் சொல்லப்பட்ட அந்த 13:22 இந்த வார்த்தையை பயன்படுத்தலை. அங்கே மத்தேயு சொல்லும் பொழுது கவலை, ஐஸ்வர்யம் இவைகள் என் காரியங்களை குறிப்பிடுகிறார். முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதையானது அது முளைக்க தொடங்குகிறது. ஆனால் உலக பிரகாரமான கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவைகளை அழித்து போட்டு விடுகிறது என்று தான் மத்தேயு சொல்லுகிறார். இவர் கூட ஒன்று சேர்த்து அருமையாக சொல்லுகிறார்.
சிற்றின்பங்களினாலும் என்று வார்த்தையை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி ஒரு தராசில் தேவனுடைய வார்த்தை, இன்னொரு தராசில் இன்றைக்கு வாலிப பிள்ளைகளாகட்டும், இன்றைக்கு உலகமாகட்டும், சிற்றின்பங்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்ப சந்தோஷங்களை இன்னொரு தராசில் வச்சு பார்த்துட்டு, இது என்னையா வசனத்தை யார் கை கொண்டு வாழ்கிறது, உலகம் அனுபவிக்க பிறந்தது அனுபவி ராஜா அனுபவி என்று சொல்லி உலகத்தை சந்தோஷமாக அனுபவிக்கிற சிற்றின்ப உள்ளம் கொண்டவர்கள் முள்ளுள்ள இடங்களில் அந்த விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள் என்று இங்கே லூக்கா அதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி கூறுகிறார். இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததற்கும் அவருடைய வசனங்களை கை கொள்ளாததற்கும் ஒரே காரணம் இந்த சிற்றின்பத்தினால் அவங்களுக்கு இருக்கிற மயக்கம், அந்த சின்ன சின்ன சந்தோஷத்தின் மேலே அத்தனை ஈடுபாடு உடையவர்களாய் வாழ்கிறபடியினாலே தேவ வசனம் அங்கே அவமதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நல்ல நிலம் என்று சொல்லுகிறது, மனிதன் எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனாக தான் பிறப்புக்கிறான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று தான் சொல்லுகிறான். ஆகவே அந்த இருதயத்தை ஆண்டவர் முதல்ல நல்ல நிலமாக அவர் மாற்றுகிறதை பார்க்கிறோம். இதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தார் என்று சொன்னால், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த ஒரு வசனத்தை போல அதை உண்மையும் அதை நன்மையுமுள்ள இருதயத்திலே நம்மை காத்து பொறுமையுடனே நாம் பலன் கொடுக்கிறவர்களாக மாறிவிடுவோம். இந்த காரியத்தை எபேசியர் 2:1-10 வரையிலும் இன்னும் ஆழமாக புது சிருஷ்டியாய் ஆண்டவர் மாற்றியிருக்கிற அந்த மனிதனை குறித்து பவுல் எழுதுகிறார். அதாவது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார் என்று சொல்லுகிறார். நம்முடைய இருதயமும் மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து மாம்சத்தின்படி கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். நாமும் கூட சிற்றின்பத்தில் மயங்கி இருந்தபடினால தேவ வசனத்தை கேட்க முடியாதபடி ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம், இந்த உலகத்தினுடைய அந்த கவலைகள், இவைகள் எல்லாம் நம்மையும் அழுத்தி போட்டது. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி நம்மேல் வைத்த மிகுந்த இரக்கத்தினால கிறிஸ்துவோடு கூட எழுப்பி நம்மை உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார பண்ணினார். அந்த சூழ்நிலையை, அந்த நிலைமையை உண்மையிலே புரிந்து கொண்டவர்களுடைய இருதயம், அங்கே நான் எவ்வளோ அடுகுழியில் ஆழத்தில் கிடந்தேன், என்னை தூக்கி கொண்டு உன்னதங்களில் அவரோடு கூட அமர பண்ணி இருக்கிற எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த காரியம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்துருச்சுன்னு சொன்னால் அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். அவனுக்குள்ளே விதைக்கப்படுகிற வசனங்கள் 30 60 100 அது பலன் தரக்கூடியதாக அது மாற்றப்பட்டு விடுகிறது. ஆகவே இந்த காரியங்களை நாம் பிடித்து கொண்டு ஆண்டவரை, நல்ல இருதயமாக எங்கள் இருதயத்தை மாற்றும், உமக்காக நாங்கள் பிரகாசிக்க நாங்கள் விரும்புகிறோம், எங்களை உம்முடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டு கல்லான இருதயம் எடுத்து போடப்பட்டு சரியான இருதயம் நமக்குள்ளாய் கொடுக்கப்பட்டு நன்றி அறிதல் உள்ள ஒரு இருதயமுடையதாய் மாறிவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாக நன்றி அறிதலோடு கூட ஆண்டவருக்கென்று பணி செய்வோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்செயல் செய்ய வேண்டிய அனைத்தும் மிகுதியாகவே தந்திடுவாரே, எல்லா நன்மைகளா நிரப்ப வல்லவர், குறைகளை நிறைவாக்கி நடத்திடுவார். இதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம், விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். முகம் மலர்ந்து கொடுப்பவர் கர்த்தர் நேசிக்கிறார், உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். வருத்தத்தோடல்ல, கட்டாயத்தால் அல்ல, இருப்பதை விருப்பமுடன் கொடுத்திடுவோம். இதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம், விதை விதைத்திடுவோம்,